எத்தனையோ கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது சின்ன கூட்டம்தான், இது சாதாரண கூட்டம்தான், இது எளிமையான கூட்டம்தான். ஆனால் இங்கே கர்த்தர் பலமாய் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. யாரும் சும்மாலாம் போக மாட்டீங்க. நீங்கள் வந்த வண்ணமாக போக போகிறதில்ல. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய விடுதலையை பார்க்க போகிறீங்க. அதைத்தான் கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி நடக்கிற கூட்டங்களில், எத்தனையோ கூட்டங்களில் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். இந்த கூட்டத்திலையும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார், சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால தான் வந்திருக்கிறோம், சும்மா வரல. God is going to do something, ஒரு ஸ்பெஷலான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இதுவரையிலும் நீங்கள் பெற்றிராத ஒரு பெரிய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஆமென். நான் தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னுடைய தாயார் வாழ்க்கையில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். அந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் என்னுடைய தாயாருக்கு கர்த்தர் ஒரு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு வரையிலும் எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க, அப்பாவும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபை என்ன அப்படின்றத, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அவர் இந்த உலகத்தில் உங்களை என்னை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் அவரை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் சாட்சிகளை வைத்திருக்கிறார். நம்மளை சும்மா விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? சும்மா விடவே மாட்டார். ஐயா சொல்லும்போது சொன்னார், புருஷன் செத்து போயிட்டான், பிள்ளையும் செத்து போயிட்டா, அந்த அம்மா சொல்கிறேன் நானும் செத்துருவேன் அப்படின்னு சொன்னபோது இயேசு சொன்னார், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு. அந்த ஏசப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக உயிரோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, என்னுடைய குடும்பத்தில் நான் மூத்த மகனாக பிறந்தபடினால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்து விட்டார்கள். பேசுகிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வயது நிரம்பி இருந்தபோது நன்றாய் பேசி கொண்டிருந்த நான் திடீரென்று பேச முடியாமல் போய்விட்டது. பேச முடியாமல் போயினது. வாயை திறந்தாலே சத்தம் வராது. அநேக டாக்டர்களை நாங்கள் அணுகின போது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். ஆப்ரேஷன் செய்து விட்டால் ஒருவேளை பேசலாம், பேசாமையும் போகலாம். நாங்கள் அதுதான் செய்ய முடியும், கண்டிப்பாக பேசுவாரெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் மிகவும் இளமையாக இருக்கிறேன், வீட்டில் மூத்த மகன். என்னுடைய பெற்றோர் மிகவும் வேதனைப்பட்டார்கள். பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத இடம் இல்லை. எல்லாரும் சொன்ன ஒரு காரியம், என்னை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை பாவம் என்று சொல்வார்கள். என்னை பார்த்து பாவம் என்று சொல்வார்கள். எனக்கு பாவம் யாருன்னா என்னை பார்த்து சொன்னாங்கன்னா சத்தியமாக அப்பவும் பிடிக்காது, இப்பவும் பிடிக்காது. என்னை பார்த்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கோபம் வரும் எனக்கு. என் வீட்டுக்கு வருகிறவர்கள் எல்லாம், அநேக ஊழியக்காரர்கள் எங்கள் அப்பாவை சந்திக்க வருவாங்க, உறவினர்கள் நண்பர்கள் வருவார்கள். என்னை பார்க்கும்போது பாவம், இந்த பையனுக்கு பேச முடியாமல் போயிடுச்சு. எல்லார் மத்தியில் அவமானப்பட்டு தலை குனிந்து வேதனைப்பட்டேன். என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. பல வருடங்கள் உருண்டோடியது. டாக்டர்கள் ஒருமித்தமாக திரும்ப சொல்லுகிறார்கள், அறுவை சிகிச்சை செய்தால் பேசுவானோ பேச மாட்டானோ தெரியாது, எப்போ போனாலும் அதே பதில் தான். அப்பொழுது என்ன செய்வதுன்னு தெரியல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஒரு போதகருக்கு மகனாக பிறந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக ஏசப்பா சுகம் கொடுப்பாருன்னு. ஆனால் எப்படி போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வனாந்திரமாக இருக்கும். அந்த வனாந்திரத்தில் போய் ஒரு நாள் தனித்து போய் வருடங்கள் உருண்டோடி 4 வருடங்கள் கடந்து போச்சு. பேச முடியாதபடி எல்லாருமே பாவம் என்று சொல்லி மிகுந்த மனவேதனையோடு கூட மிகுந்த அசிங்கம், என்ன செய்கிறதுனே தெரில. பார்க்குறவர்களெல்லாம் என்னை ஊமை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், பாவம் என்று ஒரு கூட்டம், எனக்கு பெயர் வைத்து பட்ட பெயர் வைத்து என்னை அழைத்து என் இருதயத்தை உடைக்க, அந்த வார்த்தைகளை நான் இருதயத்தை உடைச்சி சுக்குநூறாய் தேம்பி அழுத நாட்களை நினைவு கூறுகிறேன், மறக்க முடியவில்லை. ஒரு நாள் ஒரு வனாந்திரமான இடமா இருக்கிறது. எங்கள் வீட்டில் நிறைய மாடுகள் இருக்கும். அந்த மாடுகள்லாம் மேயும் அந்த பக்கத்தில் வயலில். அந்த பக்கத்தில் போய் ஒரு நாள் தனியாக யாருக்கும் தெரியாதபடி, இப்படியே இருந்தால் அவமானமாக இருக்கும், எல்லாரும் என்னை பார்த்து ஊமை என்று சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தையினால் தாழ முடியலன்னு சொல்லி நான் கதறி அழுது கொண்டே எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்தில் ஒரு சின்ன மருந்து பாட்டில் கேட்டான். அவன் ஏன்னு கேட்டான், எங்கள் வீட்டில் நிறைய எலி இருக்குது அப்படின்னு.
இது எப்படி கேட்டேன்னு கேட்க போகிறீங்க. எழுதி காமிச்சேன். எலி நிறைய இருக்குது, மருந்து வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி 20 ரூபா கொடுத்து ஒரு கொஞ்சம் மருந்து வாங்கி அதையும் எடுத்துக்கொண்டு தனித்து நான் போயிருந்தேன். மருந்து பாட்டில் ஒரு பக்கம். வாழ்க்கை இவ்விதமாய் போய்விட்டது, முடிந்து போய்விட்டது. என்ன செய்கிறதுனே தெரில. நானும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே, மனமடிவாகி வேதனையோடு இருக்கிறேன், என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அழுகை. அந்த அழுகையை தாழ முடியல. கண்ணிலேருந்து தாரையை கண்ணீர் வடிகிறது. பேச முடியவில்லை. மருந்து குடிச்சு செத்து போயிடலாம், அதுதான் நமக்கு நல்ல வழி. இனி இந்த அவமானத்தை தாழவே முடியாது அப்படி சொல்லி அந்த மருந்து பாட்டிலை திறந்தேன். இந்த பேசுவதற்கு முன்பதாக பள்ளியில் நான் போகிற இடங்கள் எல்லாம் பாட்டு போட்டிகள் நடக்கும். அதில் நல்லா பாடி நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குகிறாள். பாடுற ஆள் பேசவே முடியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மருந்து பாட்டிலை திறக்கிறேன், திருப்பி மூடுறேன், திறக்கிறேன், மூடுறேன். ஏன்னா சாகிறதுக்கும் பயம், சாகாமல் இருக்கவும் முடியாது. இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த பாட்டிலை நான் திறந்து கடைசியாக திறக்கிறேன். இதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, மூடக்கூடாது, இதை எடுத்து குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட மனதோடு கூட அந்த பாட்டிலை எடுத்து கையில் எடுத்த போது யாரோ ஒரு பாடுகிற சத்தம், தந்தையை விட்ட பின்னும் தவிடுதான் ஆகாரமோ அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. அந்த பாட்டு சத்தம் கேட்குது, யாரோ பாடுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. யார் இந்த பாடலை பாடுகிறார்கள் என்று திரும்பி பார்க்கிறேன்னு தெரியல. ஆனால் அந்த பாட்டு சத்தம் நிற்கலை. பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியல. நான் சொல்கிறேன், இந்த பாட்டு யார் பாடுறதுன்னு தெரியல, யார் பாடுறதுனே தெரியல. ஏன் பாடுறீங்க? ஐ வாண்ட் டு டை. நான் கண்டிப்பாக இன்றைக்கு சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கத்தி கதறி, எங்கள் அப்பா ஊழியம் செய்கிறார், எங்கள் தாத்தா ஊழியம் செய்கிறார், இவ்வளோலாம் செய்கிறாங்களே, நான் அவமான சின்னமாக இருக்கிறேன்னு சொல்லி கதறி அழுது சத்தமான்றதை நோக்கி சொல்கிறேன், ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னியும். நான் தான் சொன்னேன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறந்து எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிங்கன்னா ஆண்டவரே நான் படித்து உங்களுக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த வனாந்திரத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணி சத்தமாக ஆண்டவர் நோக்கி அழுது கொண்டே இருந்தபோது என் தொண்டையில் ஒரு பயங்கரமான ஒரு வலி ஏற்பட்டது. அந்த வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். அந்த வலியை தாழ முடியாமல் தொண்டையை பிடித்து கொண்டு அழுகிறேன், பயங்கரமாக அழுகிறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அந்த வலி என்னை பாடுபடுத்தி விட்டது. அந்த வலி தாழ முடியாமல் தொண்டையை பிடித்து கொண்டு கத்தி கதறி அழுத போது என் தொண்டையிலேருந்து ஒரு பந்து மாதிரி வந்து கீழே விழுந்துச்சு. அன்னைக்கு திறந்த தொண்டை தாமா இன்னைக்கு வரலும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் திறந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது கீழே விழுந்த அந்த கட்டி மாதிரி அந்த ரத்தத்தோடு கூட மருத்துவமனைக்கு மண்ணில் விழுந்து போச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிச்ச போது இது இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட பார்க்கணும், இட் மே பி கேன்சர், அது ஒரு கேன்சர் வியாதியாக இருக்கலாம். என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிறேன், தொண்டையிலேருந்தே வெளியே வந்துடுச்சு, இனிமேல் அந்த கேன்சர் கட்டி என்ன பண்ண போகுது. டாக்டரு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஹவ் இட் இஸ் பாசிபிள், இது எப்படி நடந்துச்சுங்க, எப்படி நடந்துச்சு. நான் கத்தி கதறி அழுத போது என் தொண்டையில் வலி ஏற்பட்டது, வாயில் வழியாக கீழே வந்துச்சு, ரத்தமும் நீருமா வந்து விழுந்தது. அன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று சொன்னபோது டாக்டர் சொன்னாங்க, இம்பாசிபிள், இது நடக்காத ஒரு விஷயம், இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியமாய் அன்றைக்கு கேள்வி கேட்டார்கள். இன்னைக்கு வரையிலும் ஆண்டவருடைய கிருபையினால் என் தொண்டை திறந்து இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது முதல் அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில். நான் சொல்கிறேன், தேர் இஸ் நோ சான்ஸ், இல்லை, எனக்கு முடிவே இல்லை, எனக்கு விடுதலையே இல்லை. டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க, அவமான சின்னமாக நிற்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். அந்த அவமானத்தை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எங்கே தலை குனிஞ்சனோ, எங்கே அழுதனோ, யாரெல்லாம் என்னை பார்த்து பாவம் என்று சொன்னார்களோ
அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, எப்படிப்பா இது நடந்துச்சு, எந்த ஊரில் ஆப்ரேஷன் பண்ணீங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? லட்சம் இருந்திருந்தா எப்போவே செலவு பண்ணியிருப்பாங்க, லட்சம் இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு லட்சம் இருந்தது. என் பாவத்தை அறிக்கையிட்ட போது இயேசு இறங்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஊமன் பேர் வாங்கியிருப்பேன், ஆனால் இயேசு என்னை சுகமாக்கினார். இன்னைக்கு தைரியமாக பேசும்படியாக கர்த்தர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் முடியல, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் சூழ்நிலை விதமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா, நான் திரும்ப சொல்கிறேன், என் இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சாகலை, உங்களையும் சுகமாக்கி அனுப்ப போகிறார். கடைசியாக என் அம்மாவனுடைய வாழ்க்கையில் 4வது பிள்ளை பிறக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டருடைய அவர்கள் சரியாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணுகிற சமயத்தில் அவங்களுடைய கவன நிமித்தமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூரின் பேக்கில் அவங்க வச்சுருந்த கத்தி அடிபட்டுச்சு. அதனால் 24 மணி நேரம் எங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க, யூரின் போயிட்டே இருக்கும், வீடு முழுதும் நாத்தமாக இருக்கும். இதுதான் நடந்துச்சு. 2 காரியம். இயேசு நிச்சயமாக இன்றைக்கி அற்புதம் செய்வார் என்பதற்கு 2 சாட்சி கண்டிப்பாக நான் சொல்லி ஆக வேண்டும் என்று இருக்கிறேன். அப்போ வீடு முழுக்க நாற்றம். எங்கள் அம்மாவை பெத்த தாயார், நல்லா கவனிங்க, தாய் தான் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த அன்பு, அதுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய பாட்டி, அதாவது எங்கள் அம்மாவுக்கு அம்மா, அவர்கள் என் வீட்டுக்கு வந்தபோது வீட்டுக்குள்ளே ஒரே நாற்றம் அடிக்கிறது. நான் தான் சோறாக்கணும், நான் தான் வீடை பெருக்கணும், நான் தான் கழுவணும், நான் தான் எல்லாம் செய்யணும், பிறந்த அந்த குழந்தைக்கு பால் கலக்கி கொடுக்கணும். மிகுந்த வேதனை. பாட்டி வந்திருக்கிறாங்களேன்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. அந்த பாட்டி தன்னுடைய முந்தானி எடுத்து வாசல்லையே நின்று கொண்டு அப்படியே முகத்தில் வைத்து கொண்டு அவள் வாங்கி வந்திருந்த 4 சாத்துக்கொடி 2 ஆப்பிளையும் உருட்டி விட்டு இந்த வீட்டுக்குள்ளே நாத்தம் அடிக்குது என்று போய்விட்டாள். சிநேகிதரும் தோழரும் வாதை கண்டு தூர நிற்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பெற்ற தாயே தூரமாக போய் உள்ளே வர முடியாமல் நாற்றான்னு போயிட்டாங்க. 5 வருஷம் மிகுந்த வேதனை. இப்போ வேதனையின் மத்தியில் வீட்டில் உட்காண்டிருந்தோம், உதவி செய்ய எங்களுக்கு ஆள் இல்லை, மிகுந்த வேதனை. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், யூரின் பேக் ரொம்ப தின்னாக இருக்கும், இன்னொரு வாட்டி நாங்கள் அதை ஸ்டிச் பண்ணாலோ மற்றபடி இன்னொரு ஆப்ரேஷன் செய்தாலோ இவர்களுக்கு மரணம் தான் சம்பவிக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே விட்டுருங்க. நாங்கள் 5 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு நாள் ராத்திரி எங்கள் அப்பா சொன்னார், நமக்கு ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறோம், நம்ம இன்றைக்கி அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னு சொல்லி நடுவில் எங்கள் அம்மாவையும் அந்த கடைசியாக பிறந்த பெண்ணையும் அந்த குழந்தையோட போட்டுட்டு நானும் எனக்கு 2 தம்பி எங்கள் அப்பா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு 10 மணிக்கு சோத்திரம் பண்ண ஆரம்பித்தோம். இரவு ஒரு 1 மணி இருக்கும், எங்கள் அம்மாவுடைய சத்தம் வெளியே வருகிறது, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார், தானா போயிருந்த யூரின் நின்று போய்விட்டது. இரவு 1 மணிக்கு அவர்களுக்கு சத்தினாங்க. இன்னைக்கு வரலும் கர்த்தருடைய கிருபையினால சுகத்தோடு பலத்தோடு இருந்தது என் தகப்பனாரோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இந்த சாட்சி சொல்லணும், இந்த 2 காரியத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லும்படி சொன்னார். பேச முடியாத என் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். தலை குனிந்த என்னுடைய வாழ்க்கையில், வேதனையோடு கூட நின்றிருந்த என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை எப்படி ஆகிலும் நாம் பெற்றுக்கொள்ளணும், மரணம் நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்று மரணத்தை விரும்பி ஓடின போது இயேசு இந்த மரண பிடியிலிருந்து என்னை தப்புவித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தார். என் தாயார் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இப்படி ஏராளமான சாட்சிகளை என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த சாயந்தரத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அவைகளிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்க மேல நினைச்சிருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ஆண்டவர் உங்க மேல நினைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே ஆயிடும். அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் இந்த ராத்திரியில் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு தேவன் இந்த ராத்திரியில் தரப்போகிறார். அது என்ன முடிவு? நீ என்னெல்லாம் எதிர்பார்த்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு கர்த்தர் சுகமாக்க வேண்டும், என்னை விடுதலையாக்க வேணும், எனக்கு அற்புதம் செய்ய வேணும், எனக்கு அதிசயம் செய்ய வேணும். என் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில் இந்த வேதனை இருக்கும், எத்தனை நாட்கள் இந்த போராட்டம் இருக்கும், எத்தனையோ ஜெபங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ ஜெப கோபுரங்களுக்கு கடிதங்களை எழுதியிருக்கிறேன், எத்தனையோ காணிக்கைகளை அனுப்பியிருக்கிறேன், சுகமில்லை. எங்கெங்கேயோ ஓடினேன், எனக்கு சுகம் கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உன் எதிர்பார்ப்பை ஆண்டவர் சமாதானமாய் முடிய பண்ணுவார். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. தீமைக்காக அல்ல. சங்கீதம் 24 சொல்லுகிறது, மன விருப்பத்தின்படி தந்தர்லி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றும். உன் மன விருப்பம் என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன, அதை இந்த ராத்திரியில் செய்யும்படி இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ என்ன ஆசைப்பட்டு எதிர்பார்த்து நீ வந்திருக்கிறியோ அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றி உன்னை சமாதானத்தோடு இந்த இடத்துல அனுப்ப போகிறார். நீ சொல்லலாம், இந்த மாலையில் நடக்கிற இந்த கூட்டத்தில் இவங்க இவ்வளவு செலவுகளை செய்து இவ்வளோ நேர்த்தியாய் இந்த ஊழியங்களை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்களே, என்னையா இது அப்படி நீங்கள் யோசிக்கலாம். அதனால என்ன லாபம்? நான் திரும்ப சொல்கிறேன், நீ சமாதானத்தோடு போக வேண்டும் என்று தான் இந்த கூட்டம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே அதை தான் செய்கிறாங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களெல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை பராமரித்து அவர்களை போஷித்து அவர்களை நேசிக்கிற ஒரு பெரிய ஊழியத்தை, இந்த அபிஷேகத்தை கர்த்தர் அந்த மனிதனுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க மருமகன், ஐயா இது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஐயா, இது எப்படியாக நடத்தி விட வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்ன எதிர்பார்த்து வந்தையோ அதை, அந்த காரியத்தை ஆண்டவர் சமாதானமாய் முடிய பண்ணி உன்னை திரும்ப அனுப்புவார். நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, நான் எதுக்காக இந்த கூட்டத்துக்கு போனேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உன் சரீரத்தில் எங்கெல்லாம் வலிகள் இருந்ததோ அதெல்லாம் பரிசோதிச்சு பாரு. அது இல்லவே இல்லாமல் இருக்கும், அது போயிடும். இந்த கூட்டத்திலே நீ வந்து முன்னால் சாட்சி சொல்லிட்டு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே வந்து சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்னா, ஏசப்பா என்னை சுகமாக்கிட்டேன். நான் கடைசியாக எப்படி ஜெபம் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை என்கிட்ட சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தை விட்டு போன்னு சொல்லுவோம், அது போயிடும். அல்லேலூயா. உடனே அந்த பக்கம் மைக்கில் உனக்கு இருந்த பலவீனம், உனக்கு இருந்த வியாதி எத்தனை வருஷமாக இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சுன்றது நீ சொல்லணும். இன்றைக்கி அந்த அற்புதம் இப்போவே இந்த இடத்துலையே கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறவர், நீ விசுவாசித்து எதிர்பார்த்து வந்திருக்கிற இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு தான் அற்புதம் செய்ய போகிறார். நாங்கள் இல்லை, நாங்கள் சும்மா சாதாரண ஒரு ஆள் தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படி சொல்லியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இப்போ என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் நினைவு உயர்ந்திருக்கிறது. உன் வழிய நீ ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு எப்படி ஆகும்னு தெரியல, எப்படி முடியும் தெரியல, ஒரு பெரிய பயமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் பயம் இருதயத்துக்குள்ளே இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியலையே,
நாளை காலையில் எழுந்த உடனே நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே, நான் எப்படி இந்த காரியத்தை நான் எதிர்நோக்க போகிறேன்னு தெரியலையே, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே, நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியலையே, காலையில் எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியலையே, அடுத்த வாரம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குது, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. ஒரு பெரிய பயம் எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு. அந்த பயம் அவர்களை பயங்கர 3 எழுத்து தான். எத்தனை எழுத்து? 3. அந்த 3 எழுத்து நம்மளை அப்படி ஷேக் பண்ணிடுது. ராத்திரியில் தூக்கம் இல்லை. ஒரு முறை 2000 வருஷம் நினைக்கிறேன், 2000 வருஷத்தில் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 2000 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க, எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர்லலாம் தமிழர்கள் நிறைய பேர், அவங்கெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் இந்தியாவுக்கு போய் எங்கள் சொந்தக்காரங்களோடு செத்துருவோம், இங்கே சாக மாட்டோம், இப்போ உலகம் அழிய போகுது, எங்கள் குடும்பத்தோடு செத்துற போகிறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக டிக்கெட் போட்டாங்க. இவனுங்க டிக்கெட் போடுறதுனால எனக்கு திரும்பி வர டிக்கெட் கிடைக்கல, என்ன செய்கிறதுனே தெரில. மலேசியன் ஏர்லைன்ஸ் 2:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு விட்டாங்க. அதில் எனக்கு என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் ஏறிட்டேன். 2:30 மணிக்கு அந்த ஊர் டைமுக்கு ஏறி உட்கார்ந்த உடனே நல்ல டயர்டு, சுற்றி நிறைய ஊழியங்கள், நிறைய பேருக்கு ஜாப் பண்ண களைப்பு, ஏறின உடனே தூங்கிட்டேன். ஏரோப்ளைன் போயின்னு தான் இருந்துச்சு, திடீர்னு அப்படி இறங்கி ஏறிக்குது. இவ்வளோ தான் விஷயம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மிரண்டு போய் கத்துறான், ஐயோயோ ஏரோப்ளைனில் ஃபுல்லாக ஒரே சத்தமாகுது. எனக்கு ஒன்றும் புரியல, நல்லா தூக்கம் எனக்கு. அவன் கத்துறது எனக்கு எங்கேயோ கேட்குற மாதிரி தான் இருக்குது. நான் நல்லா தூங்கினுக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து என்னை வேகமாக தட்டி, ஏயா இப்படி தூங்குற? நான் கேட்டேன், இது என்னப்பா ஆச்சு? எனக்கு டயர்டாகுது, தூங்குற, உன் பிரச்சனை என்ன? என்னை தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு. ஏரோப்ளைன் நேராக போயிருந்து டமால் இறங்கி போச்சு, கீழே விழல. அட பாவி, எல்லாம் பயந்து போய்க்கிறாங்க. விமானி பயந்துக்கிறான். விமானி பயப்படுவானா? அவன் எத்தனை வருஷமாக அந்த வண்டி ஓட்டுறான், அவனுக்கு பயம். அவனுக்கு என்ன பயம்? இவன் சொல்கிறான் இங்கே உட்காந்து, அவனுக்கு பயந்துட்டான். இவன் பயந்து போயிருக்கிறான். எல்லாருடைய முகமும் அப்படியே இருட்டு மாதிரி தருது. அதை ஏரோப்ளைனில் சின்ன லைட்டு போட்டிருப்பாங்க. அந்த நைட்டில் போயிட்டே இருக்கும்போது இந்த ஒரு சத்தம் வந்தோன்னா டப்பு டப்புன்னு எல்லா லைட்டும் போட்டான். எல்லாம் பார்க்குறாங்க, முகம்லாம் இருண்டு போய்க்குது. ஒரு பெரிய பயம். என்னடா பயன்னு கேட்டா வீட்டுக்கு போய் இந்தியாவில் போய் சொந்தக்காரங்களோடு போய் செத்துற போகிறது, நடு வானத்திலேயே இந்த பிளெயின் வெடித்து உள்ள கடலில் விழுந்துடும் பொழுது. அவ்வளோ ஒரு பயம். நான் சொன்னேன் திருப்பி, ஏன்பா அதெல்லாம் ஒன்றே அவன் தூங்குங்கப்பான்னு திருப்பி நான் தூங்கிட்டேன். கொஞ்சம் தூரம் போன உடனே திருப்பி தட்டுறான், ஏன் இன்னும் தூங்கினுக்கிற? டேய், இருக்கிறதே இன்னும் 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்தில் இந்தியாவில் இறங்கிட போகிறோம். உனக்கு பயம்லாம் வராதா? எனக்கு பயம் வராது. ஏன் வராது? என் கூட எங்கள் அப்பா இருக்கிறாருண்ணா. எங்கே இருக்கிறாருன்னு திரும்பி பார்த்தான். நேரத்தில் எங்கள் அப்பா இருக்கிறாருப்பா. அதான் யாரா அவங்க அப்பா? டே, எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து. அப்போ சொன்னால் அந்த ஆள், அதான் இவ்வளோ தைரியமாக இருக்கிற. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துன்னு சொன்னான்னு சொல்கிறான், அதனால தானே இவ்வளோ தைரியமாக இருக்கிற. நான் திரும்ப சொல்லுகிறேன், பயம் என்கிற 3 எழுத்து மனுஷனுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது. இரவில் சரியான தூக்கம் இல்லை, பகலில் சரியாக வேலை செய்ய முடியல, அலுவலகத்தில் சரியாக வேலை செய்ய முடியல, சரியாக படிக்க முடியல, எங்கே திரும்பி போனாலும் பயம் மனுஷனை வாட்டி வதைக்கிறது. வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, நிம்மதியை இழக்கிறது செய்கிறது, வேதனைப்படுத்துகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. எத்தனையோ ராத்திரி தூக்கம் இல்லாமல் கதறி அழுத நாட்கள் உண்டு. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என்னடா நினைவு? நீ அழிஞ்சு போயிடுவ, நீ பயந்துருவ, நீ உடஞ்சி போயிருக்கிற அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிற அந்த நினைவெல்லாம் விட்டுறியா? நினைவு என்ன தெரியுமா? அது சமாதானத்துக்கான நினைவு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானத்துக்கான நினைவு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த 55ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த வசனத்தை வாசிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அது என் வழி அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிமா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. எங்க இருந்து வரப்போகுது? வானத்திலிருந்து வரப்போகுது. அற்புதம் எங்க நடக்க போகுது? வானத்திலிருந்து நடக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். மாறி எங்க இருந்து வரப்போகிறது?
miracle is going to happen from the heaven. பரலோக ராஜ்யத்துல இயேசு நமக்காக இந்த உலகத்துல இறங்கி வந்து 5 காயங்களோடு நமக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு மரித்து அடக்கப்படப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு அங்கிருந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? மாரியும் ஒரு பெரிய மாறி வரப்போகிறது, ஒரு பெரிய அற்புதம் வானத்தில் நடக்க போகிறது. அற்புதம் கிழக்கில மேற்கில தெற்கில வடக்கிலிருந்து வராது. அற்புதம் எங்கிருந்து வரப்போகிறது? பரத்திலிருந்து வரப்போகிறது. நீங்க நினைக்கலாம், நான் என்னமோ எங்க ஊர்ல இருந்து ஒரு பெரிய மூட்டை கட்டி அற்புதங்களை எடுத்துட்டு வந்துக்கிற மாதிரி. ஐயா ஜெபம் நடத்துறாரு, அவர் சொல்லும்போது சொன்னாரு, இங்க கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போற. நாங்க அங்கிருந்து எதுவும் எடுத்துட்டு வரல, ஒன்னே ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கிறோம். என் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தை உங்களை சுகமாக்க போகிறது. இந்த வார்த்தை உன் பயத்தை நீக்க போகிறது. இந்த வார்த்தை உன் வேதனையை மாற்ற போகிறது. சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு வக்கீல், சென்னையில் பேரெல்லாம் சொல்ல வேணாம், பிரபலமான ஒரு வக்கீல், அதிகாலை வேளையில் அவருக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்புகிறேன். இந்த செய்தியை படிச்சுட்டு சொல்றாரு, இந்த செய்தி 5 மணிக்கு என்னுடைய ஃபோனுக்கு வந்தது. 5 மணிக்கு என் செய்தி, எனக்கு ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி மட்டும் நீ அனுப்பலைன்னா 6 மணிக்கு நான் தற்கொலை பண்ணி செத்துட்டு போயிட்டு இருப்பேன். தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, என்னப்பா ஆச்சு? வாட்ஸ் ஹேப்பன்? நீ ஒரு பிரபலமான ஒரு லாயர்ப்பா, உன் பின்னாடி ஏராளமான ஜனங்க நிற்கிறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? உன் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது? பயம்பா, பெரிய பயம், என்ன பண்றதுனே தெரியல. I want to die. But when you send some word of God, தேவனுடைய வார்த்தை நீ அனுப்பின போது அந்த தேவனுடைய வார்த்தை என்னை அந்த தற்கொலையில் நிறுத்தி விட்டது. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி உன் வாழ்க்கையை திசை திருப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை உன் திசை திருப்ப போகிறது, உன் சூழ்நிலையை மாற்ற போகிறது. ஆமென். நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே இந்த ராத்திரி நடக்கும். ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்ல, இன்னொரு 5 நிமிஷம், ஒரு 5 அல்லது 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். பயப்படாதீங்க. ரொம்ப நேரம் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியுது, ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு அது பெருசாக கேட்க முடியாது. தயவுசெய்து மன்னிச்சிங்க, என்கிட்ட இப்போ தான் கொடுத்தாங்க, அதனால் நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன். தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி, உன் இருதயத்தை தேடி வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் எனக்கா இந்த வார்த்தை? என்னையா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கா இந்த சூழ்நிலை மாறப்போகிறது. எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்துட்டேன். நீ ஊழியக்காரங்களாம் பார்க்காத, நீ பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. உன் கேள்வி எப்படி தான் இருக்குது? எனக்கா நடக்க போகுது, எனக்கா அற்புதம் நடக்க போகுது, என் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உக்கான்னு உன் மனசுக்குள்ள நான் கர்த்தருடைய வார்த்தை இங்கே மாதிரி கத்திக்கினே இருக்கிறேன். நீ என்ன யோசிக்கிற? எனக்கா நடக்க போகுது, உனக்கு தான் நடக்க போகுது. உன்னை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். உனக்கு தான் அற்புதம் செய்ய போகிறார். உனக்கு தான் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், உனக்கு தான் அற்புதம். உன் பயம் தான் மாறப்போகிறது, உன் சூழ்நிலை தான் மாறப்போகிறது. உன் குடும்பத்தின் சூழ்நிலை இன்னைக்கு ராத்திரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கலாம். அந்த கிரிட்டிக்கலை இயேசு சாதாரணமாக லகுவாக்குவார். அங்கே சொல்கிறாரு, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமாக இருக்குதோ அவ்வளோ உயரமாக ஏன் வழி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் யாரோ சொல்கிறான், யார் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சுக்கிட்டு சொல்கிறான், என் வழி தனி வழிப்பா அப்படின்றான். நான் சொல்கிறேன், எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய வழி தனி வழி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது ரொம்ப உயர்ந்த வழி, அது உனக்கே புரியாது, உன் சின்ன புத்திக்கு எட்டாது. நான் சொல்கிறேன், என் இயேசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய வழி உயர்ந்த வழி. வாசிமா, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா என்னுடைய வழி உயர்ந்து இருக்கிறது. ஆண்டவர் மாரியை கட்டளையிட்டு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்ப பூமியை நனைத்து, அது வானத்திலிருந்து மாரியை கர்த்தர் அனுப்பி அடுத்த காரியம் என்னது? பூமியை நனைத்து. ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு மாரியை அனுப்பி உன் வறட்சியை நனைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வறட்சியை மாற்றுகிறார். உன் வறட்சி மாற இந்த ராத்திரியில் உன் வறட்சியை மாற்றுவதற்காக ஆண்டவர் இந்த ராத்திரியில் வானத்திலிருந்து ஒரு மாரியை கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. இது வரல விளையலைங்க, இது வரல என் குடும்ப வளர்ச்சி அடையல. எத்தனையோ ஜபத்தை நான் பார்த்துட்டேன், எத்தனையோ இடத்துக்கு ஓடிட்டேன், நான் போகாத இடம் இல்லை.
உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன். 7 மணி நேரம் உபவாசம் பண்ணிட்டேன். தர்ணா பண்ணி ஜெபம் பண்ணலாம் நடக்காதுங்க. தர்ணா ஜெபம் அங்கங்கே போய் முதலமைச்சருடைய அந்த பங்களாவில் போய் உட்காந்து எல்லாம் தர்ணா பண்ணுறாங்க, கத்துறாங்க. முதலமைச்சர் உடனே ரொம்ப தர்ணா பண்ணுறீங்க, பயப்படாது, நீங்கள் கேட்கறதுலாம் தரேன்னு எழுதி குத்துறாரா என்ன? இல்லையே, இவன் பாட்டு கத்துவான், சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவான். இந்த தர்ணா ஜெபம்லாம் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பா அங்கேயே உனக்கு அற்புதம் செய்வேன்றார். ஹல்லேலூயா. என்னை கூப்பிட்டா போதும். நீங்கள் நேக்கு ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு இறங்கி வாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஒருவேளை நான் அந்த வயல்வெளியில் நான் கத்தின சத்தம் தேவ சன்னிதானத்துக்கு எட்டாமல் போயிருந்தால் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் பிரசங்கித்திருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார், அப்போவே பதில் தந்தார். பல ஆண்டுகளாக இந்த முடிவு எடுக்கலை. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் எடுக்க போகிற முடிவு இருக்கிறது, அதில் தான் உன் சுகம் இருக்குது. நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதுவரையில் நான் இப்படி இருந்தேன், இனிமேல் அப்படி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். நான் திரும்ப சவாலை சொல்லுகிறேன், நீ இவ்வளோ நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் பார்த்து சொல்ல போகிறாங்க, என்னம்மா நடந்துச்சு? இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாருங்க, ஏசு என் உள்ளத்துக்கு வந்துட்டார், என் குடும்பத்தோடு வந்துட்டார், என் பிள்ளைகளோடு வந்துட்டார். குழந்தையிலேயே என் பிள்ளைக்கு பயப்படாத, ஆண்டவர் உன் பிள்ளைக்கு குழந்தை தருவார். அடுத்த வருஷத்தில் இதே நாளில் இவர் குழந்தை அணைத்து கொண்டிருப்பதை நீ பார்க்கலாம். இது சாட்சி. ஹல்லேலூயா. இதே இடத்துல இருந்து சாட்சி சொல்லலாம். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா, இதே இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று நீ சாட்சி சொல்லுவ அடுத்த மாதம் கூட்டத்தில். ஆமேன்னு சொல்லுங்களேன். தம்பி ஜாஷுவா, சாரி பிஷப் ஜாஷுவா, தம்பின்னு கூட்டு பழகிடுச்சு, ஜாஷுவான்னு கூட்டு பழகிடுச்சு. தம்பி ஜாஷுவா ஒரு கூட்டம் நடத்தி எனக்கு இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறேன், நிறைய பேர் சாட்சி சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. தெரிஞ்சு கூப்பிட்டாரோ தெரியாமல் கூப்பிட்டாரோ என்னையும் கூப்பிட்டார், வந்து பாருங்கன்னு. இன்றைக்கும் கர்த்தர் அதே மாதிரி உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். இன்றைக்கி சாட்சி சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மாறிய கட்டளை இட்டு அதில் ஒரு வல்லமை இறங்குகிறது. என்ன வல்லமை? இதுவரையும் வளராத, இதுவரையும் வறட்சியாக இருக்கிற உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் அந்த மாறி அனுப்பி அதை நினைத்து வாசிமா அதில் முளை கிளம்பி கிளம்ப போகிறது. இதுவேளை வளர்ச்சி அடையாமல் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி, அது முளை கிளம்ப போகிறது. ஆமென். இது வளரவே வளராதுன்னு சொல்லுகிற இது விளங்காதுப்பா, இந்த குடும்பம் விளங்காது. உன்னை பார்த்து சொல்லியிருப்பான், வாழ்க்கை அவ்வளோதான்டா டே, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் படித்த நாள் வரையிலும் எங்கள் வாத்தியார்கள்லாம் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ சத்தியமாக உருப்பட மாட்டேன். எனக்கு பேரே அதுதான், உருப்படவே மாட்டேன். கணக்கு அப்படின்னா அல்ஜீப்ரா அப்படின்னு அந்த ஆள் அப்படி போர்டில் எழுதினார்னா அங்கே அவரை தான் பார்ப்பேன். சத்தியமாக எனக்கு எதுவும் வழங்காது. இப்போவும் கணக்கில் வீக்கு தான், ஆனால் கரெக்டாக தான் போடுறேன். அப்போ யோசிப்பேன், நான் தான் கரெக்டாக போடுறேனே, அப்போ சரியாக போடல. வாத்தியாரெலாம் பார்த்து, ஏய் மிஸ்டர், நீ அவ்வளோ தாண்டா என்னை பார்த்து சொன்ன அத்தனை வாத்தியாரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் செத்து போயிட்டாங்க. எங்கள் மிஸ் ஒரு அம்மா சரோஜினி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, உலகத்தில் உயிரோடு வாழ்கிறவரெலாம் கண்ணு தானாக டக்குன்னு அடிச்சிருக்கோம். பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆஃபீஸர், கண் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நான் ஊழியத்துக்கு வந்தபோது நான் நடத்துகிற உபவாச கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சுகம் பெறுகிற செய்தி கேட்டு, அம்மா எங்கள் டீச்சர் அங்கே கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. நான் நடத்தி கொண்டே இருந்தபோது சொன்னேன், உன் கண்ணு பல வருஷங்களாக இப்படி அடிச்சுக்கிது, டாக்டர் சொல்லிட்டாங்க சுகமாகாது. நான் சொல்கிறேன், ஏன் இயேசு உயிரோடு இருக்கிறார், இப்போ டப்புன்னு அடிச்சுக்கிற கண்ணு நிற்குதுன்னு. அன்னைக்கு நின்றுதான் அந்த அம்மா சுகமாக்கி மேலே சொல்லிச்சு, இது யார் தெரியுமா? அடங்காப்படாரி, இந்த பையன் அடங்கவே மாட்டான், இந்த பையன் உருப்பட மாட்டான், நானே சபிச்சிருக்கிறேன். என் புருஷங்கிட்ட கூட இவ்வளோ துன்பம் அனுபவிக்கலடா பாவி, உங்ககிட்ட இவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறேன்டா அப்படியெல்லாம் பேர் வச்சு அந்த அம்மா முன்னாடி சொல்லிச்சு, இதுவரையிலும் பல ஆயிரங்களை செலவு பண்ணியிருக்கிறேன், ஆனால் சுகமாகாத இந்த கண்ணில் கர்த்தருடைய மகிமை இறங்கி என்னை சுகமாயிடுச்சு. அவங்க பையன் அமெரிக்காலேருந்து வந்தான். ஐ வாண்ட் டு மீட் திஸ் பாஸ்டர் அப்படின்னு. அவன் அமெரிக்காவில் இருந்தான், இங்கிலீஷ்லேயே பேசுகிறான். ஐ வாண்ட் டு மீட் திஸ் பாஸ்டர். அம்மா எனக்கு செய்தி அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, அந்த லேண்ட்லைன் மட்டும்தான். ஒரு ஆளை விட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நான் உட்காந்து ஜாம் பண்ணிக்கிறேன். அந்த சகோதரனை பார்க்கும்படி
விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன உடனே என்னை வந்து அழைத்த தம்பி சொன்னார், உங்களை பார்க்கணுமா? நான் சொன்னேன், எப்பா ஜபத்தில் இருக்கிறேன்பா, இப்போ வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். இந்த செய்தி திரும்பி போய் சொன்னபோது அந்த தம்பி கார் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் ரொம்ப எளிமையான குடும்பம், ஒரு டவுன் ட்ராடன் ஃபேமிலி. சாதாரணமாக உட்காண்ட்ருக்கிறேன். அந்த தம்பி வந்து சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு நான் எவ்வளவோ செலவு செய்து சுகமாக்க வேண்டும் என்று யோசித்தேன், முடியாமல் போயிற்று. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். நான் ஒன்றுமே செய்யல, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அன்றைக்கெல்லாம் 5000 ரூபாயெலாம் ஒரு பெரிய காணிக்கை, ரொம்ப பெருசு. அந்த பாக்கெட்டில் எடுத்து கொடுத்துட்டு சொன்னார், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறவரில் உங்களுக்கு மாதம் மாதம் காணிக்கை தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரலாம் ரெகுலராக காணிக்கை ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை. அதே மாதிரி எல்லா வாத்தியர்களுடைய குடும்பங்களில் போய் நின்று யாரெல்லாம் உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் போய் நிற்க, அவர்களுக்காக அவங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். எங்கள் வாத்தியர்களை என்னை பார்த்து, எந்த பையன் உருப்பட மாட்டேன்னு சொன்னானோ அந்த பையனை கர்த்தர் உருப்பட வைத்து ஒரு நல்ல ஊழியக்காரனாக வச்சுருக்கிறார். இந்த பிள்ளையை ஆசீர்வதியும், என் வயிற்றில் இந்த பிள்ளை பிறக்கலையே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். உன் வாழ்க்கையை அப்படி மாற்றுவார். இன்றைக்கி முளைக்க போகுது, எங்கெல்லாம் முளைக்கலையோ, எதில் நீ வளராமல் இருக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? முளைக்க செய்ய போகிறார். வானத்திலிருந்து ஒரு மாரியை அனுப்பி தண்ணீர் வந்து அதை நினைத்து அதை முளைக்க பண்ணி அப்புறம் விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்ப கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தை எப்படி இந்த பூமியை நினைத்து வளர செய்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதோ அப்படியே கர்த்தருடைய வசனம் இருக்கும். இன்னைக்கு உங்களை தேடி, உங்கள் வீட்டை தேடி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அனுப்பிட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என் வசனம் வாசிமா, அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், நான் பேசின வசனம் வெறுமையா திரும்பி வராது, அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது நான் என்னத்துக்காக இந்த வசனத்தை இந்த ராத்திரியில் ஆண்டவர் சொல்லும்படி செய்தாரோ அந்த காரியம் வாழ்க்கையில் வாய்க்கும். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்கள் திரும்ப சொல்லுங்கள், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்களேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை, நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் வெறுமையாக திரும்பாது, அது விரும்பினதை செய்யும். கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? உன்னை ஆசீர்வதிக்கும், உனக்கு வறட்சியை மாற்றும், வேதனையை மாற்றும், போராட்டத்தை மாற்றும், பிரச்சனையை மாற்றும், நிந்தையை மாற்றும், அவமானத்தை மாற்றும், உன் வியாதியை மாற்றும், மரணத்தை ஜெயமாய் விழுகும். ஆமென். ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே நடக்குங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வசனம். வெறுமையா திரும்பாது, அது விரும்பினதை செய்யும். உன் வீட்டுக்குள்ள வந்து அது இன்னிலிருந்து அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் வறட்சி இருக்கிறதோ, வருமானம் இல்லையோ, உன் பிள்ளைகளுக்கு வேலை இல்லையோ, உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையோ, அதெல்லாம் தேவன் மாற்றி அமைப்பார். உனக்கு நல்ல செய்திகள் வீட்டை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, இன்னைக்கு எப்படி போக போறீங்க? மகிழ்ச்சியாக புறப்பட்டு போக போகிறீங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியாக புறப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு மேலே வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நான் இதோடு நிறுத்த விரும்புகிறேன். அப்படியே எழுந்துருங்க பார்க்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு போக போகிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரர்கள்லாம் என் கூட சேர்ந்து கொள்வார்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய மகிமை உங்களை தொட போகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொட போகிறது. எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். நான் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்களை தொடும். அப்படியே கர்த்தர் உங்களை சுகமாக்கினவர்கள், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார், என் வயிற்று வலியிலிருந்து சுகம் கிடச்சிருச்சு, என் தலை வலியிலிருந்து சுகம் கிடச்சிருச்சு, என் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா, அப்படி கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார்னா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருப்பார்னா, நீங்கள் முன்னாடி ஓடி வந்து சாட்சி சொல்லணும். ஆமென். ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டார் அப்படி